எக்ஸசைஸ் 4ல் சிமிலாரிட்டி டைப்ஸு. இப்போது டபிள்யூஏவும் ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டியும் ஒன்று தான். எப்படின்னு பார்க்கலாம். நான் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக புரியும். இப்போ என்ன பண்ணலாம், இது ரைட் ஆங்கிளில் கண்டிப்பாக ஒரு 90 இருக்கும் இல்லையா? இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. நான் இதை C1ஐயும் சிஇயும் அசியூம் பண்ணிக்கிறேன். என்னவாக இருக்கும் 45 நான் போட்டுக்கிறேன். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் 45 டிகிரி. ஓகேவா? டபிள்யூஏ சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னா ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா 90 + 45 என்னது 135. 135 இது என்னவாக இருக்கும், இது கண்டிப்பாக இதுவும் 45 டிகிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் 45 டிகிரியாக தான் இருக்கும். அப்போது டபிள்யூஏ சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னா ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டியும் அது பாசிபிள்ன்றோம். ஓகேவா? இப்போ எப்படி B = B1, angle B = angle B1, C = angle C1, அப்புறம் A = angle A1. அதாவது இது 90 இருக்குது அப்படின்னா இது 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரி. 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 2 ட்ரையாங்கிள்லேயும் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 3வது ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்குன்றதுக்காக தான் டபிள்யூஏ சிமிலாரிட்டி ஆர் ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டின்றாங்க. ஓகேவா? அடுத்து எஸ்ஏஎஸ். எஸ்ஏஎஸ்னா என்னது, ஒரு ஆங்கிள் இது 90 டிகிரி. இதில் நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 90 டிகிரி. 2 ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷனு B1 = 90 டிகிரி. சைடு என்னென்னா சைடில் ரேஷியோ பார்க்கணும். இப்போது இதோட ரேஷியோ இதோட சைஸு 2ன்னு வச்சுங்க. இது 4, இது 3ன்னு எடுத்துங்க, இது 4ன்னு எடுத்துக்கோ, இது 6, இது 12. நான் எடுத்துக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். நான் சிமிலாரிட்டி எப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது 2 சைடு எடுத்துக்கலாம். இந்த 2 சைடு எடுத்துக்கலாம். இந்த ஏபி எப்படி இருக்குது பாருங்கள். ஏபி / இந்த ஏபின்னாது A1 B1 என்ன இருக்கும், ஏபின்னாது 2, A1 B1 4, கேன்சல் பண்ணால் 1/2, அதாவது 1/2. அடுத்து 2 சைடு எடுங்க. AC / A1 C1, A1 C1 = இதுனாது இது 6ன்னு அசியூம் பண்ணிக்க. 3, இது 6, 3 / 6. அப்போ இது 1, இது 2, 1/2. அப்போது ஒரு ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ஆங்கிள் 2 ட்ரையாங்கிள்லேயும் ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனு ஆங்கிள் பாசிபிள். சைடு எப்படின்னா ரேஷியோ இதோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் சைடுங்கிறாங்க. 2 சைடு, ஏதாவது 2 சைடு, இந்த சைடு அப்படிலாம் இந்த சைடு, அப்படிலாம் இந்த சைடு, ஏதோ 2 சைடு எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன்று ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா 3மே சைடு. எப்படி, இது 2னா இது 4, இது 3னா இது 6, இது 6னா இது 12. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஏபி இந்த சைடு, A1 B1 இது என்னது, இந்த சைடு AC / A1 C1. இந்த சைடு என்ன பாருங்கள், BC B1 C1. இந்த ரேஷியோ எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா சைடு சிமிலாரிட்டி ஓகே ஆகிடும். ஏபி என்னது 2, A1 B1 4, AC என்னது 3, A1 C1 6, BC என்னது 6, B1 C1 12. கேன்சல் பண்ணால் என்ன வரும், கேன்சல் பண்ணால் 1/2, இதுவும் 1/2, இதுவும் 1/2. அப்போது 3 சைடுமே ரேஷியோ ஈவனாக இருக்குது. ஆங்கிள் எடுக்கும்போது ஈக்குவலாக இருக்கணும், ரேஷியோ எடுக்கும்போது சைடு எடுக்கும்போது ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிளில் ஈக்குவலாகவே இருக்கணும். 90னா இதுவும் 90 இருக்கணும், இது 45னா இது 45 இருக்கணும். ஆனால் சைடு எடுக்கும்போது எப்படி இருக்கணும், ரேஷியோ ஈவனாக இருக்கணும். சரியா? இந்த ரேஷியோ ஈவனாக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது.